வணக்கம். நான் உங்கள் பள்ளிக்கரணை சித்தர் ஜோதிடர். துலாம் ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த மாதத்திலே ரிஷப வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். மேலும் மிதுன வீட்டிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். மீன வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்ம வீட்டிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கடக வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த பிறக்கின்ற இந்த மாதத்திலே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8 அமர்ந்திருப்பதனால் சிறு சிறு விபத்துக்கள், திடீர் விபத்துக்கள் நேரிட காத்திருக்கிறார். இந்த மாதத்திலே திருமணங்கள் தடை தாமதங்களை தரலாம். துலாம் ராசினருக்கு இந்த மாதம் ஆணி மாதத்திலே அமைய இருக்கிற சில முயற்சிகள் உங்களுக்கு தடை தாமதங்களை தரலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 8 செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் இந்த மாதம் விழிப்புடன் இயங்க வேண்டிய ஒரு மாதமாகவே இருக்கிறார். மேலும் கடக வீட்டிலே குரு பகவான் பெயர்ச்சியாகி வந்திருக்கிறார். அவர் 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெறுகிற ஒரு குரு பகவான் இந்த வருடம் 2026 வருடத்திலே அவர் உச்சம் பெற்று கடக வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு ஒரு சிறப்பான தொழில் ஸ்தானமான ஒரு வீடாக இருந்தாலும் அதே நேரத்திலே அவருடைய பார்வை பலனால் உங்களுக்கு தொழிலில் சிறு சிறு ஏற்றங்களை வருகிற காலங்களில் நீங்கள் காணலாம். மேலும் குடும்பத்திலே சிறு சிறு பிணைப்புகள் இருந்தாலும் அந்த பிணைப்புகள் மறைந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே நீங்கள் வண்டி வாகனங்களிலே செல்லுகிற போது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும். பிறருக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கடன் வாங்குவதை இந்த மாதத்திலே சற்று தவிர்ப்பது சிறப்பை தரும். ஆணி மாதத்திலே துலாம் ராசி அன்பர்கள் பிறரிடத்திலே கடன் வாங்குவதை தவிர்த்தால் உங்கள் இல்லங்களிலே மகிழ்ச்சி கூடியிருக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் மாரியம்மனை வணங்கி வர உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் வெகுவாக மாற்றம் ஏற்படும்.